வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 1 பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுத்துள்ளனர். ஜனவரி 1 காலையில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாக செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் சுமார் 35 தொகுதிகளை தாவேகா பன்னீர்செல்வம் அவர்களிடம் கொடுப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் இதில் 25 தொகுதிகள் வரை வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இருக்கும் வரைக்கும் கூட்டணியும் கிடையாது, அதிமுகவில் இணையப் போவதும் கிடையாது என்பதை சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் எடப்பாடியின் மீது கடுமையான கோபத்தில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் யாருக்கு ஆதரவுகளை கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்புகளும் பேசும் பொருளாக மாறியது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் திடீரென்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது தலைமையில் தாவேகாவில் இணைந்தார். அவருக்கு முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட்டது. இப்பேற்பட்ட சூழலில்தான் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் பொங்கலன்று நல்ல முடிவை எடுப்பார் என்று செங்கோட்டையன் அவர்கள் விமான நிலையத்தில் பேசியிருந்தார். தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் பேசும்பொழுதே நாம் தெரிவித்திருந்தோம், பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயம் தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால்தான் தென் மாவட்டங்களில் அவர் நினைத்ததை சாதிக்க முடியும், அப்பகுதி மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். தற்பொழுது 40 தொகுதிகள் ஓபிஎஸ் அவர்கள் கேட்டிருந்தார். இதில் 35 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு விஜய் அவர்கள் முன்வந்திருப்பதாகவும் இந்த 35 தொகுதிகளில் 25 தொகுதிகள் தென் மாவட்டங்கள், சில வட மாவட்டங்களில் களத்தில் இறங்கினால் இந்த ஜனவரி 1 அன்று நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாகவே விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக அமையுமா அல்லது அவர் அதிமுகவில் இணைந்தால்தான் வெற்றி கிடைக்குமா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.